இளவரசி நெஞ்ச தாக்கிற மமராசி தூத்துக்குடி வரகரிசி நீ காய போடுற என் அரசி அது கண்ணு மாதிரி அது பண்ணு மாதிரி அது சின்ன மாதிரி போத ஏத்துதுடா அது குல்பி மாதிரி அது பர்ஃபி மாதிரி இவ வேற மாதிரி என்ன கொண்டாடா மசக்கிய மசக்கிய மயங்கி நானும் போறேன் மாப்பிள்ள ஜோரு ஒன்னா சேருது ஊரு மைக்கு செட்டுல பாட்டு சேருது மனசு மாலைய போட்டு மைய பூசண கண்ணு வெக்கம் பேசுது நின்னு பையன் பாக்குற பார்வை உள்ள இருக்கு ஏதோ ஒண்ணு கல்யாணம் 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 ஆசை நூறு கல்யாணம் 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 கூத்த பாரு மருதாணி வச்சது யாரு கையெல்லாம் சவுக்குது பாரு பச்சை இல பந்திய போட்டா மொத்த சனமும் தேடுது சோறு பங்காளி சண்டைய பாரு பத்தாது கோட்டரு பீரு ஏதாச்சும் சொல்லிடும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பாரு கல்யாணம் கல்யாணம் ஆசை நூறு கல்யாணம் கல்யாணம் கூத்த பாரு கட்டு போட்டாக்கா கொஞ்சாதி திட்டுவா கல்லடி வாங்கினாலும் கட்ட பொம்மை போல நீயும் நிக்கணும் கோபத்தை மூட்டதான் கட்டணும் ஊரெல்லாம் வீரமாக பேசினாலும் வீட்டில் வாய மூடணும் ஒரு வாட்டி அவ சொன்ன மறுவாட்டி கேட்காம சொன்னத செய்யணும் நில்லுன்னா நிக்கணும் சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சிங்கமா வாழ்ந்தாலும் வீட்டுக்குள் கொஞ்சணும் அப்பப்ப கஞ்சணும் சிட்டாணி பறந்து வரணும் பட்டா அவ மனசை தொடணும் பட்டாவும் பாசம் போடணும் அன்பனியும் அள்ளி தரணும் கட்டா வரு காசும் பணமும் வந்தா அது போகும் தினமும் நட்டா நம்பிக்கை நடணும் செத்தாதான்டா கைய விடணும் கல்யாணம் 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 அன்புமிக்க திருமணம் திருவள்ளுவர் நிறைவேற்றி இறைவனை பெற அவருக்கு சந்நிதியை நாடியிருக்கிறீர்கள். உங்களோடு இந்த திருச்சபையும் அமர்கின்றது மரமனை துறைமுன் பக்தியுடன் வருவேன என்புடன் அருள் வரத்தால் ஒரு புதிய திருச்சபையிலே குடும்பத்தை உருவாக்கவிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இணைய வருகின்ற இத்திருமணம் நன்மணமாக மாறி இவருடைய வாழ்க்கையில்
ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழக்கூடிய நல்ல குடும்பமாக வாழ இவர்களுக்காக இந்த திருப்பலிகளை கொண்டாடுவோம். திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கேற்க நம்முடைய பாவங்கள் குற்றங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆதாரங்களுக்கு உடனடியாக சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டார்களே. எல்லாம் வல்ல இறைவனுக்கு இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் உருவன யாவற்றையும் ஆளணும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் கூர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கெசைய பணிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்று நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்கு நிறைவாக கூடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ் பாக்கங்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அவர் வழியால் தந்தையாய் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 6 முதல் 9 வரை. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் நினைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றியாக நாம் திருமணத்தில் செல்வோம். விளக்கை கிறிஸ்து விரைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அச்சுகிறார். இப்பொழுது திருமண வீதம் மற்றும் ஒரு அருள்சார்ந்த வழியாக உங்களுக்கு அருள்வள மீது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏழை கடமைகளை ஏற்று நிறைவேற்ற உள்ளதால் எனவே குடும்பத்தையும் சமாதத்தை வைத்துள்ள திருச்சபையின் பெயரால் உங்களை உணர்கிறேன். ரிச்சர்ட் சேவியர் துர்கா, நீங்கள் இருவரும் முழுமண சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள எந்தவித வற்புறுத்தலுமின்றி வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நிலையை பற்றி வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் பிள்ளைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலதைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவிங்கள். ரிச்சர்ட் சேவியர் துர்கா என்ற பெண்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். துன்பத்திலும் துன்பத்திலும்
திருச்செவியின் நீங்கள் தெரிவித்த அந்த சம்மதத்தை ஆண்டவர் பணியுடன் உறுதிப்படுத்தி நம் ஆசியை பண்ணுவது நிறைவாய் பணிந்தவர்களாக இறைவன் இணைந்ததை மனிதன் தெரிவிக்காத ஆண்டவரே மடியாளிகளை தன்னை திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணத்தின் அடையாளத்தை அமைத்து ஒருவர் மீது ஒருவர் ஆழ்ந்த நன்மையை நினைவு வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவியாக இறைவாக மன்றாடுகிறோம். என் அன்புக்கும் பிரமாணிக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மற்றும் தூயாவியாரின் பெயராலே அறிவிக்கிறேன். வாழிய வாழிய வாழ்த்துகிறோம், பல்லாண்டுகள் வாழ வாழ்த்துகிறோம். அழகிய இந்த ஜோடிகள் தான் 1000 ஆண்டுகள் வாழணுமே. வாழிய வாழிய வாழ்த்துகிறோம், பல்லாண்டுகள் வாழ வாழ்த்துகிறோம். அழகிய இந்த ஜோடிகள் தான் 1000 ஆண்டுகள் வாழணுமே. உற்றார் உறவினர் அனைவருக்கும் உதாரணமாக இருக்கணுமே. தேசம் 100 சுற்றணுமே, திட்டம் போட்டு வாழணுமே. உயரங்கள் பல பல போகணுமே, உதவிகள் யாவர்க்கும் செய்யணுமே. உயரங்கள் பல பல போகணுமே. நாளுக்காக நீங்கள் நெடுங்காலமாக நாட்களாக காத்திருப்பீர்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். கடவுள் உங்களை இணைத்திருக்கிறார். அந்த கடவுள் தொடர்ந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவை குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஞாயிற்றுக்கிழமையாவது என்ன பண்ணும்? வீட்டில் தூங்கிடணும். வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் திருப்பலியில் பங்கேற்று இறைவனை நம்பிக்கையோடு நீங்கள் நாட வேண்டும். கடவுள் கட்டாயமாக உங்களுடைய மன விருப்பங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய ஜெபங்களை நிறைவாய் அவர் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் கடவுளுடைய அருள் துணையை நாட வேண்டும். ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கேள்வி பதில் சொல்லி தான் பிரசன்னம் முடிச்ச வேண்டியதான். திருமண பயிற்சி வகுப்புலாம் அட்டன் பண்ணிருக்கீங்க? அட்டன் பண்ணீங்களா? என்ன கற்றுக்கிட்டீங்க? 2 நாள் அவங்க கிளாஸ் வச்சாங்களா? நான் என்ன கற்றுக்கிட்டீங்க? கை மட்டும்தான் செய்யுது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பயிற்சி சொல்லிக் கொடுத்தார்கள். ஒருவரை ஒருவர் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். துர்கா சொல்லுங்கள். சேத ஒழுங்கப்பட்டவர்கள் ரிச்சர்ட் சிவியிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அன்பு செய்ய வேண்டும். கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அன்பு செய்யணும். இப்போ அன்பு செய்யறதுக்கு என்ன அடையாளம்? எப்படி அன்பு செஞ்சீங்க? 2 பேரும் பேசுவீங்க. பேசுவதை தான் பேசுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சூப்பர் ரகசியம் சொல்லுங்க. லவ் யூ சொல்லுங்க. நான் சிரிக்கிறாரு. சிரிச்சாலும் தேவை சொல்லுங்க. இப்போ ஒரு தடவை சொல்லிருக்கீங்க. இதை எத்தனை தடவை நீங்க அதிகமாக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் அடிக்கடி அவரை அன்பு செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு வினாடியும் நீங்கள்
சொல்லாலும் செயலாலும் அவருக்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு முறை 50 வருடங்கள் திருமண வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர். எத்தனை வருஷம்? 50 வருடங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்ந்தவரிடம் கேள்வி கேட்டேன், உங்களுடைய திருமணத்தின் ரகசியம் என்ன? நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்ததற்கு ரகசியம் என்ன என்று கேட்ட பொழுது இருவருமே ஒரே பதிலை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கணவர் சொல்றார், என்னுடைய மனைவிக்கு பிடிக்காததை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 50 வருஷம் வாழ்ந்தாங்க. என்னுடைய கணவருக்கு பிடிக்காத நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் மனைவி சொல்றார். கணவர் சொல்றார், என் மனைவிக்கு பிடிக்காததை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். இது ஒரே ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையில் பல அர்த்தங்களும் பொருள்களும் கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு 50 வருடங்கள் பிடித்த தந்தையை சந்தித்து கேட்டேன், உங்களுடைய திருமண வாழ்க்கையின் ரகசியம் என்னவென்று. அவர்கள் சொன்னது எல்லாமே கடவுள் கொடுத்த அருள் என்று சொன்னார்கள். கடவுள் தருகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னார்கள். இந்த இரண்டையும் நீங்கள் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வு மிகவும் மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்கும். கடவுளை முழுமையாக நம்புங்கள், கடவுளை தேடுங்கள், கடவுளை உள்ளத்தில் வைத்து செயல்படுங்கள். ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திலும் நிறைவாக கிடைப்பதாக நாங்களும் உங்களுக்காக வெள்ளை சிறப்பாக ஜெபிக்கிறோம். இப்போது நாம் அனைவரும் உங்களுக்காக நாம் ஜெபிக்குமாறு உங்களை கூட உனது பெயரை நான் உயர்த்திடுவேன், பெரிய இனமாகி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன், ஆசீர்வாதமாய் காலா நீ இருப்பாய், ஆசீர்வாதமாய் காலா நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். செல்லும் இடமெல்லாம் காவலை நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலை நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழ்கின்ற தேசம் உனக்கு தந்திடுவேன், நீ வாழ்கின்ற தேசம் உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த தந்தையே, திருமணம் என்ற உடைய அருள் கொடையினால் செய்தியின் துர்காவை நினைப்பதற்காக நம்மை சொல்கிறோம். வாழ்நாள் முழுவதும் உடைய அருளும் ஆசீர்வாதம் அந்த குடும்பத்திலே நிறைவாய் கொள்வதாக. சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, காவல்துறையில் அனுப்பி உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அன்னை மரியாள் இதற்காக பரிந்து பேசுவாராக, உடைய புனிதர்கள் எல்லாம் அவர்களுக்காக பரிந்து பேசுவாராக. ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதம் உடைய மனங்களிலும் வாழ்கின்ற இல்லங்களிலும் சிறப்பாக அந்த வேளையிலே கூடி ஜெபிக்க வந்திருக்கிற ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு உள்ளங்களுடைய வேண்டுதலையும் ஆண்டவரை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். இவற்றை எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைவாக கொண்டாடுகிறோம். Congratulations, அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம். கண்மணிகளாம் இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம்.
ராஜாதி ராஜனேசுவின் அன்பு இவர் மீது, கர்த்தாதி கர்த்தரேசுவின் ஆசி இவர் மீது. காலங்கள் மாறினாலுமே மாறிடாதென்றும் தங்க காட்டிடுவோமே வாழியவே. உமது நன்மையாகும் நிலைமையை ஏற்பாடு உமது பராமரிப்பினால் காத்தருளினார். எங்கள் ஆண்டவராகும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகியாண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் என்பதற்குரிய செயலும் ஆகும். திருமண உடன்படிக்கையாய் வாழவற்றுமையின் இனிய நுகத்தால் அமைதியின் ஒருவராக உடைப்பாடு ஏற்படுத்து. அதனால் புனித திருமணத்தில் தூய பயனுள்ள உமக்கு சொந்தமான உண்மைகளை தருவதற்கு உறவுகிறது. ஏனெனில் ஒரு பராமரிப்பினால வாழ்வினால் திருமணத்தின் இரு வயல்களை சொல்ல தெரிய முறையுள்ளது. பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்யும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு மறுபரப்பால் பெரு அவையை வளரச் செய்கின்றேன். ஆகவே வாழ்வதற்கு புனிதர் அனைவரும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து ஒரே குரலாய் பாடுவதாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்றி. ஆகவே உடைய ஆவியின் பொருளை காரியத்தை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் ஆளுவரவுடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன்
அவன் இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற கிண்ணம் இது பாவத்துக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வின் பாப்பத்தையும் உடைக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓர் திருமணம் நமக்கு ஊழியமுடைய தகுந்தவர்கள் என இதை ஏற்றுக்கொண்டே எனக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் பெண்களை தூய ஆவியானவர் சென்று என உம்மை தாழ்மையுடன் சொன்னார். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலைகளாக நினைவுகளும் திருவை அன்பில் நிறைவேற செய்கிறோம். உயிர் தெளிவது நோக்குடன் திரும்பும் நீங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றணும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முன்வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவர் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
புதிதாக திருமணம் என்னும் இல்லறத்தில் இணைந்திருக்கிற இவர்களுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். தூயவரான தந்தையை, உலக அனைத்தையும் உருவாக்கியவரை, உமது உருவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது உமது ஆசையை கொள்ளிய திருமணமானது. இன்று திருமணம் எனும் அருள் அடையாளத்தால் இணைக்கப்பெற்ற உம் அடியார்களுக்காக நாங்கள் உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை, இம்மணமகள் துர்கா மீதும் இவருடைய வாழ்க்கை துணைவர்களுக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு திரு அவை வளம் பெறச் செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உண்மை புகழ்ந்து துன்பத்தில் உண்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் இவர்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கிறேன் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வளமையின்ற முதுமையை இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவனை கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு தம் மகிழ்ச்சியை வழங்கி உங்கள் பிள்ளைகள் வழியாக ஆசி வழங்குவாராக. இறைவனின் ஒரே திருமகன் உங்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் இரக்கமுடன் துணை நிற்பாராக. இறைவனின் தூய ஆவியார் தம் அன்பை உங்கள் இதயங்களில் என்றும் பொழிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக.
ஆண்டவரே, உமது திருமணத்தில் பங்கு கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமண அருளடையாளத்தில் ஒன்றிணைக்கப்பட்டுள்ள இவரும் உம்மிடம் என்றும் பற்றுதல் கொண்டிருக்கும் உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்துரைக்கும் அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவனை கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய உங்களுக்கு தம் மகிழ்ச்சி வழங்கி உங்கள் பிள்ளைகள் வழியாக ஆசி வழங்குவாராக. இறைவனின் ஒரே திருமகன் உங்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் இரக்கமுடன் துணை நிற்பாராக. இறைவனின் தூய ஆவியார் தம் அன்பை உங்கள் இதயங்களில் என்றும் பொழிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஒருவர் ஒருவரை அன்பு செய்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானே நான் உனதானே திருமண நாள்
வளர்ந்திடுமே என் உயரமோ இன்னும் கொஞ்சம் வளர்ந்திடுமே ஆஹா மலர் சூட்டும் மணவாளனி வந்தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானே நான் உனதானே திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமையானேன் இதை பிரிக்காமல் குரல் எழுப்பாமல் நான் எனக்கான ஒரு பாடல் பாடிக்கொள்வேன் மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை பூவொன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் அடடா நீ அழகி என்று ஆர்ப்பரிப்பான் உன் கணவன் வெட்டத்தில் நீயும் கேட்பாய் நிஜமா என்று கதை கொஞ்சம் மாறும் போது வார்த்தைகள் எல்லாம் பாழாகும் வாழ்வே ஓர் போர்க்களமாகும் நீ மோதிட வேண்டும் தாலி பொன் தாலி அது உன்னை கட்டும் வேலி கூடைக்குள்ளே மூச்சு முட்டும் கல்யாண கோழி தோழா என் தோழா நான் ஆகாயத்தின் மேலே பறந்து கொண்டே தேன் குடிப்பேன் தேஞ்சிட்டு போலே நினைக்கிற வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் இருப்பதில்லை சிறகினை அழகு வைத்தால் பறவையின் வாழ்வில் சுகமில்லை அணைப்பதும் அடங்கி நின்று தவிப்பதும் ஓர் மயக்கம் தானே நினைத்ததும் இனிப்பதென்ன ஒரு சொர்க்கம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா பின்பு ஜீவிதம் துந்தனானேனா மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா பின்பு ஜீவிதம் துந்தனானேனா தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா பின்பு ஜீவிதம் துந்தனானேனா தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா பின்பு ஜீவிதம் துந்தனானேனா இங்கே என்ன அடிச்சா தேனே கஞ்சா பூவு கண்ணால செப்பிச்சல உன்னால இடுப்பு வெட்டி அவருதடி நீ சிரிச்சா தன்னால
செல உன்னால இடுப்பு வெட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னாலவோ தட்டாங்கை பல்லால நீ சொன்ன ஒத்த சொல்லால சூரியனையும் உடப்பேண்டி கவட்டை எடுத்து கல்லால கருப்பட்டி கரைச்சு செஞ்சு வச்ச சிலையா பச்சரிசி போட்ட பொங்கப்பான ஓலையா கருப்பட்டி கரைச்சு செஞ்சு வச்ச சிலையா பச்சரிசி போட்ட பொங்கப்பான ஓலையா ஈர கொலைய சொரண்டி என்ன கொல்லுறாயே கொலையா ஈர கொலைய சொரண்டி என்ன கொல்லுறாயே கொலையா கஞ்சா பூவு கண்ணால செப்பிச்சல உன்னால இடுப்பு வெட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னால அந்த நட்சத்திரம் உருப்பிவோம் மூக்குல காதுல தொட மாட்டி தொங்க விட போறேன் அந்த ராத்திரிய கிள்ளி கொஞ்சம் கருத்த மேகம் அள்ளிவோம் இமைய பூசும் கண்ணுமையா மாத்தி கொண்டு நானும் வாரேன் மாடு குத்தி கிழிச்சானும் பொழைச்சுக்கு வேண்டி உன் புருவ கத்தி குத்தி புட்டா என்ன செய்ய வேண்டி சூரி கத்தி வீசுனாலும் நிமிந்து நிப்பேண்டி உன் சுண்டு விரல் பட்டு போனா சொனங்கி போவேண்டி நீ மனசு வச்சா மந்த கல்லையும் திண்டு செமிப்பேண்டி நீ மனசு வச்சா மந்த கல்லையும் திண்டு செமிப்பேண்டி கஞ்சா பூவு கண்ணால செப்புச்சல உன்னால இடுப்பு வெட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னாலவோ தட்டாங்கை பல்லால நீ சொன்ன ஒத்த சொல்லால சூரியனையும் உடப்பேண்டி கவட்டை எடுத்து கல்லால பேர் பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குற்றால சுகவாசம் அழகி போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குற்றால சுகவாசம் எப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம்
செல்ல குட்டி ராசாத்தி போறதென்ன சுடேத்தி கண்ணே உன் காதல் கதவை வைக்காத சாத்தி வெள்ள கட்டி நீ ஆத்தி வெக்கமன்னு ஏமாத்தி எட்டி எட்டி போகாதடி என்ன மல்லாட்டி உன்ன நான் நெஞ்சுக்குள்ள தொட்டில் கட்டி வச்சேன் காப்பாத்தி அடி கொட்டி கடக்குது அழகு நீ கூட வந்து கொஞ்சம் பழகு உன் கண்ணே என்ன கரையில் ஏத்தும் படகு உன்னை கொத்த நினைக்குது கழுகு உன் மேனி எங்கும் என்ன மெழுகு நான் காட்டாரையும் அடக்கியாலும் அதகு ஒண்டி வீரன் நான் நடி உனக்கேத்த ஆளும் தான் நடி உன் பட்டு பட்டு கண்ணும் தொட்டு தொட்டு முத்தம் வைப்பேன் பாரடி வெற்றி வேலும் நான் நடி வெளிவேசம் போட மாட்டேன்டி உன் அத்த அத்த பெத்த முத்து ரத்தினத்த மிஞ்ச யாரடி போடா செல்ல குட்டி ராசாத்தி போக மாட்ட சுடேத்தி உன்னால நானும் நடைய பெச்சேனே மாத்தி வெள்ள கட்டி நீ ஆத்தி பெடல பொண்ணைய மாத்தி விட்டு விட்டு போகாதவோ அன்ப காப்பாத்தி உசிரில் ஊஞ்சல் கட்டி ஆட விட்ட சொல்லாம நேத்தி உன அள்ளி அணைக்குது விரலு பெற சொல்ல மட்டும்தானே குரலு நீ காதல் என்னும் கடவுளோட அருளு உன தொட்டு தொடங்குது பகலு பேச்சில் சாரல் அடிக்குது வெயிலு உன் கண்ணு பட்டா காணா போகும் புயலு ஒண்டி வீரன் நான் நடி உனக்கேத்த ஆளும் தான் நடி உன் பட்டு பட்டு கண்ணும் தொட்டு தொட்டு முத்தம் வைப்பேன் பாரடி வெற்றி வேலும் நான் நடி வெளிவேசம் போட மாட்டேனே உன் அத்த அத்த பெத்த முத்து ரத்தினத்த மிஞ்ச யாரடி போடா சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தாமும் பண்ணாமும் கூட வரும் நாம் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் பண்ணாமும் பேரு சொல்லும் இந்த கொடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல
தானா உனக்குள் கரஞ்சே போனே நீ வரும் இரவின் நிழல் நானா உனக்குள் நிறைஞ்சே போனே இருதயம் கூடையில அது ரகசியம் பேசையில உதட்டீரமும் இடம் மாறுமே உன் காதில் மெல்ல காதல் பேசும் வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன் வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன் நான் தொடும் கனவே நிஜம்தானா உனக்குள் கரஞ்சே போ அனைவரையும் அன்போடு வாழ்த்து சொல்கிறேன். இந்த நாளிலும் அருமையான கணவர்கள் துர்கா செல்விகளை நாம் வாழ்த்தை தெரிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வரையறை நிகழ்ச்சி தலைமையாக்கி நடக்கும்படியாக வருகிற நம்முடைய திருச்சபையினுடைய முதல் திருமாவளர் அவர்கள் தாவத் தேவதாசன் ஐயா அவரை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய திருவையோடு இப்போது அவர்கள் ஆர்வ ஜபம் செய்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்துக் கொள்வார்கள். கர்த்தர் இருக்கிறார், ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று வாக்குறுத்தாரே. இவர்களே மேலே அமர்ந்திருக்கிற திரு கிரிக்கெட் சேவியர் திருமதி துர்காவதாரம் இருவரும் தனியாக சொல்லி ஒருவரை துணையை பின்பற்றி உண்மைப்பாக வெளியிட்டு அந்த மாதா விளையாட்டை பிரசனமாய்த்தவரை ஊர்காரனை தேவாலயத்தை நம்மளெல்லாம் சிறப்பாக நிறுத்தி அதற்காக ஒரு வார்த்தை ஆசிரியர் விண்ணப்பங்கள் மனமுக்கு கிடைக்கின்ற செய்யும் சரஸ்வத்தோடு திருச்சியிலிருந்து அழைப்பதற்கு அதை நான் சொல்கிறோம். வரவேற்பை நடந்த நாம் சொல்கிறோம். ஆசிர்வாதங்களால் மனமக்களுக்கு இது போது மனமுறையான் வசனமிடாது ஆண்டவன்
புவி வாழ்வில் வாழ்வு அருவிய சோபம் சுகமாறு ஜீவதயாக அதிகாரம் தெய்வீகமாக அலங்காரம் தேவகுமார் திருமையோ தேவதல்ல திருப்பியாரல்ல புவி வாழ்வில் வாழ்வு அங்கர வாழ்வு What's going on?
நான் 115 உங்களோடு நான் பணிந்து கொள்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்குரியவர்கள் என்பதை உங்களுடைய குடும்பம் ஆண்டவருக்குரியவர்கள், நீங்கள் ஆண்டவருக்குரியவர்கள். எல்லா வேலைகளையும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். திருமண நிகழ்ச்சி, திருமணம் என்பது, மேரேஜ் என்பது ஒன்றே மூணு மட்டுமே ஒன்றே வீடு. ஒருவரை இது ஒன்றே நிகழ்ச்சி தான், மகிழ்ச்சி தான், இல்லை என்று சொல்லவில்லை. குடும்ப வாழ்க்கை என்பது வாழ்நாள் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கொண்டாட்டம். ஆதலால் இயேசுநாதர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், ஆண்டவரை தேட நடந்து காட்டுங்கள், இயேசு உங்களை விடுத்துவார். ஆண்டவரை தேட வழங்குகிறார்கள், எல்லாரும் முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை கூகுள் நம்முடைய மொபைலை பார்க்கலாம். வாழ்க்கைக்கு கூகுள் மேப் என்பது வேண்டாம். இதை வாசிக்க வேண்டும். 2 பேரும் குழந்தைக்கு நீங்கள் செலுத்த வேண்டும். ஒன்றது நீங்கள் ஒருவர் உயிர்கள் என்பதையும் பார்த்து கொள்கிறார். இதுதான் சேனை. பெற்றோரோடு இந்த வாழ்க்கை வேறு. வாலிப சகோதரியாக, ஆனால் குடும்ப தலைவர், குடும்ப தலைவி என்ற பட்டத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆதலால் நீங்கள் ஒருவர் இதுதான் லாங் சேனை. அதனால் நான் சொல்லக்கூடிய ஆலோசனை, 2 பேரும் பெற்றோருடைய ஆலோசனையை கேட்கலாம், கருத்துக்களை கேட்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தீர்மானம் எடுக்கும் போது குடும்பத்துடைய 2 பெற்றோரும் உள்ளே தீர்மானம் எடுக்கும் போது நீங்கள் தான் எடுக்க வேண்டும். ஆலோசனையை கேட்கலாம், ஆலோசனை சொல்வார்கள். சரி, அப்படியா என்று கேட்டு துர்கா அவசரப்பட்டு பதில் சொல்லலாம். அவசரப்பட்டு மனைவி அனுமதி இல்லாமல் தரப்பினார்கள் பதில் சொல்லக்கூடாது. சரி என்று கேட்டு நாம் யோசித்து செய்கிறோம் என்று சொல்லி 2 பேரும் சேர்ந்து சின்ன காலத்துக்கு முடிவெடுக்க வேண்டும். அதுதான் இனிமையா இருக்கும், அதுதான் ரசிக்கப்படுகிறது. 2 குடும்பத்தின் பெற்றோரும் எப்போதுமே நீங்கள் ஆலோசனை வழங்கலாம். பிள்ளைகளுடைய காரியங்களை தீர்மானம் எடுக்கும் போது நீங்கள் ஒரு காலம் தலையிடக்கூடாது. அவர்கள் குடும்ப தலைவர், குடும்ப தலைவர் அவர்கள் குடும்பத்தை அவர்களே நடத்துவார்கள். அதற்கு தலைவர் ஆண்டவராகிய இயேசு. 3வது சமுதாயத்திற்குரியவர்கள் என்பதையும் மறக்க வேண்டாம். நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். சமுதாயத்திற்குரியவர்கள். நாம் நேரத்தில் தனித்து வாழவில்லை, சமுதாயத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பாக சமுதாயம் இருக்கிறது, சபை இருக்கிறது. சமுதாயத்தில் கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்ட குடும்பமாய் வாழ வேண்டும். சமுதாயத்தில் ஏழை எளிய மக்கள் வருகிறவர்கள் இருக்கும் போது உங்களால் உயர்ந்த உதவிகளை செய்வதற்கு உங்கள் கைகள் எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு குடும்பமாக, நல்ல ஒரு ஆசீர்வாதமான நீங்காத வாழ திருப்பூர் ஆலயம் சாய்வு திருச்சபை சார்பிலே அழகான வாக்கு சொல்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கோபாலன் அவர்கள் தந்தையார் முதற்கொண்டு 20 ஆண்டுகளுக்கு மேலே மிக நெருக்கமானவர்கள். ஒரு பண்புள்ள ஒரு மனிதர்,
ஒரு வைராக்கியமுள்ள ஒரு மனிதர். ஆண்டவர் சிரமத்தை கேட்டு எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து தந்திருக்கிறார். நான் காலையிலே 6:30 வந்து விடுவேன். எனக்கு முன்னாலே 6 மணிக்கு வந்து தனித்துவம் செய்யக்கூடியவர் ஒரு தந்தையார். பல நாள் பார்த்திருக்கிறேன். 6 ஆண்டுகளாக நான் சில சமயம் வரும்போது அவரும் அமைதியாக ஆலயத்திலே முழங்கால் படித்து அந்த ஆட்களை பசுத்த வழிபடத்திலே முழங்கால் படித்து திறந்தோறும் இருப்பதை பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் ஜெபம் உங்களை இணைத்திருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வாதம் மதிக்கட்டும். அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க மனமாற வாழ்த்து சொல்கிறோம். May God bless you. God be with you. Thank you. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, விசேஷ் துர்காவை தேவாலயத்தை இணைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி செல்கிறோம். தேவனால் வீடு கட்டப்படும், குடும்பம் தேவனால் கட்டப்படும். திருத்தோபால் அவர்களுக்காக தாழ்மையான மனிதர், ஆண்டவரை தேடுகிற மனிதர், சாயக்கூடிய திருத்து ஆலயத்தின் சார்பிலே மணமக்களை மனவார வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறோம். நீ வாழட்டும். ஒருவருக்கு ஒருவர் உண்மையாயிருக்க ஆண்டவர் பொருந்தார். எல்லா உண்மைகளையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் தெரிவிக்கிறோம். சுவாமி தேவரே, தம் பிள்ளைகளை நேசிப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் உண்மை நேசிக்க, உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். அவர்களை வாழ்த்த உதவிட சபை பிள்ளைகள் நண்பர்கள் அனைவரையும் ஆசிரியர் ஐக்கிய விருத்தையும் ஆண்டவர் ஆசிரித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் ஐக்கிய வாசமான சமாதானம் நம் அனைவரோடு சதாகாலம் தங்கி இருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை தோற்று, என் முழுவதுமே சுத்தநாமத்தை தோற்று. ஆத்மாவே கர்த்தரை தோற்று, செய்த சகல புகழை கொள்வாரே. ஆமென். கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு. மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னாயிருச்சு, மேல சத்தம் கெட்டுருச்சு. மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மனம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. தந்தர 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 பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு.
வச்ச பெத்தையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு. பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு. கண்டாங்கி சில கட்டிய கைய நீ பிடிச்சு நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு. தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி முடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மழக்க மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க. மேல கூவுற ஒரு குயிலா வீட்டுக்குள்ள கூடு கட்டு அது போதும். வீடு திரும்ப இல்ல பாச தோற கையில மஞ்சள் மோகம் சிரிச்சா அது போதும். தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்க மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு
காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாவாத்தி ஏ உசுர ஓ உசுர தார கை மாத்தி அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்ட நரியில இனிமே நான் ஓ ஆளு அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்ட நரியில இனிமே நான் ஓ ஆளு இது என்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற எஸ்டி பூத் நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா மனசார உன்னோட ஃபேனானே கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோர்க்கணும் ஜோடி சேர்ந்து லவ்வசாக ஊர சுத்தணும் பேண்டு வாசிச்சு கிராண்டா மேரேஜ் கெட்டி மேளம் எங்கோ கேட்கணும். இது என் ஜாதகம். நீங்க வீட்டில் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு சொன்னீங்கன்னா
எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியில் இருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகம்